அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையென்று வாழும் மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வாழ்க்கை வளமா நலமா வாழ்ந்துதான் பார்ப்போமே, வாழவே வழி இல்லையே, ரொம்ப வலிக்குதே. இதுதான் மேஷத்துடைய இப்ப இருக்கக்கூடிய மனநிலை. இது மாறுமா? விடை கிடைக்குமா? எந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்லும்? தூக்கி வைப்பதும் அவனே, உன்னை தூக்கி சுமப்பதும் அவனே. நம்பிக்கையுடன் ஓடு, நிழலாய் அவன் வருவான், உன்னை காத்திடுவான் நெஞ்சில் அவனே. என்றும் சிவனே. மேஷ ராசிக்கு புரிஞ்சிருக்கும். சிவனை தொழுக, சிவனை நினைக்க, சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைய எல்லாம் மாறும் வளமாக நலமாக. உங்களுடைய கேள்விக்கான பதில் இதுவே. அம்மா, நான் செவ்வாய் பகவான அதிபதியா கொண்டவன், அப்படி பார்த்தானா முருகப்பெருமானதான வழிபாடு செய்யணும். கரெக்ட் தாங்க. ஆனா அவரையே உருவாக்கின சிவபெருமான வழிபாடு செய்தா எந்த மாதிரியான பலன் கிடைக்கும்? உணர்ந்து வழிபாடு செய்யணும். அதாவது சிவ தேடல் தொடங்கிவிட்டால் கர்ம வினைகள் தொடராம நம்ம தப்பிச்சுக்கலாம். அதை மனசுல வச்சுக்கோங்க. மாற்றத்தை தேடி சிவபெருமான் கிட்ட உங்க மனசை ஒப்படைச்சிருங்க. சக்தியும் நீதான், பக்தியும் நீதான். சிவனே, நீ இல்லாட்டி இங்க அணுவும் இல்லை, அசைவும் இல்லை. இப்படி மொத்த ஆசாபாசங்களையும் மொத்த தேடல்களையும், புரியுதுங்களா, மொத்த கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே அந்த சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்து பாருங்க. சிவபெருமான பொறுத்த வரைக்கும் ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். நம்முடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு அவர் வழி கொடுப்பார், வாழ்க்கையும் கொடுப்பார். சோ அந்த வகையில மேஷம் இப்ப ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். என்னமா சொல்ற, ஏதோ பேசிட்டு இருக்க, கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லு. எல்லாம் இருக்கட்டும், என்ன சிவபெருமான வழிபாடு செய்யணுமா? சரி, ஓகே, நான் பண்ணிக்கிறேன். வேற இப்ப இந்த பதிவு எதுக்குன்னு சொல்லு. தலைப்பு என்ன போட்டிருக்க அப்படின்னு கேட்குறீங்க. மறுபிறவி எடுக்கக்கூடிய மேஷம், புரியுதுங்களா? ஆனா இனி உயிரே போனாலும் இதை மட்டும் செய்யக்கூடாது. ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிசயங்கள் நிகழப்போகுது. அலட்சியப்படுத்தாம இதை பாருங்க, நல்லா இருப்பீங்க. நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே மறந்துடுறோம். நல்லா இருக்கும் போது பெருசா நம்ம கண்டுக்கிறது இல்ல. கஷ்டகாலம் வரப்பதான் கடவுள்கிட்ட யாராச்சும் சொல்லி இருந்தா நான் செய்யாம போயிருப்பேன், யாராச்சும் சொல்லி இருந்தா நாங்க போகாம போயிருப்பேன்ல, அந்த கஷ்டம் வந்ததுக்கு பின்னாடி தான் அதை உணர முடியும். ஓகேங்களா? அதை தெளிவுபடுத்துறது தான் இந்த ஜோதிடம். ஜோதிடம் அப்படிங்கிறதுங்க ஒன்றும் கிடையாது. ஜோதிங்கிறது ஒளி. இருண்டு போன உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்றக்கூடிய விஷயம்தான் இந்த ஆன்மீகம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாத்திக்கோங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அந்த வகையில பொதுவா மேஷராசிக்காரங்க அப்படின்னா யாருங்க? கோபக்காரங்க, முரட்டுத்தனமான ஆளுங்கப்பா இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இவங்களை பத்தி தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. பொதுவா மற்றவங்களுக்காக உழைத்து ஏமாறக்கூடியவங்க. ஆடு யாரு நம்புது? கசாப்பு கடைக்காரனை தான் நம்புது. இப்படி பொய்யையும் உண்மைன்னு நம்பி நிறைய பேர்ட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய பாவப்பட்ட ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்டதுனால சில நேரங்கள்ல கோபப்படக்கூடிய ராசி. செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். நல்ல மனுஷங்க, சுயநலம் இல்லாதவங்க, அதாவது தன்னலம் கருதாமல் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்க. அடடா, இந்த கலியுகத்துல மேஷராசிக்காரங்க அன்ஃபிட் போலயே. இந்த மாதிரி குணமெல்லாம் இருந்தா எப்படிங்க வாழ முடியும்? உண்மைதாங்க. தெய்வமே, நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட குணநலன்கள் கொண்டவங்க தான். துரு துருன்னு இருப்பாங்க, படபடன்னு பேசுவாங்க. எதுலையுமே இந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கிடையாது. புடிச்சா புடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல, வெளிப்படையா பேசக்கூடியவங்க ஈஸியா நம்பிடுவாங்க, ஈஸியா ஏமாந்தும் போயிருவாங்க. இதனால் வெற்றிவேல் முருகனை துணை கொண்டாலும் எங்களுக்கு தோல்விகள் மட்டும் தொடர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து சொல்லு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா நீ இந்த பலனை சொல்லுவ. இப்படியும் ஒரு சில பேர் யோசிப்பீங்க. சொல்லிட்டா போச்சுங்க. முதல்ல நீங்க யாரு? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கணும்? அதே போல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும், இல்லை எப்படி விட்டு விலகி நிற்கணும்? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதோட நீங்க செய்ய வேண்டிய வழிபாடும் தெரிஞ்சுக்கிட்டா மாற்றம் வருங்க, ஏற்றம் வரும். அட சும்மா வளவலன்னு பேசாதமா, சீக்கிரம் என்ன சொல்ல வரையோ சொல்லு அப்படி
அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உடனே சொல்றேங்க, இந்த 2025ஆம் ஆண்டுல ஜூன் மாதம் அப்படிங்கிறது இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு விரய சனியாகவே இருந்தாலும் சரி அசால்ட்டா தூக்க போறோம். ஜாக்பாட் யோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது இந்த 2025ல 3 முக்கியமான பயிற்சி இருக்கு. எல்லாருக்கும் பயத்தை தரக்கூடிய சனி பயிற்சி, அதுதான் உங்களுக்கு விரய சனி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இதோட சனி பகவானுடைய பார்வையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர் யாரு? தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான். அவருடைய பயிற்சி கட்டாயமா இவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. இதோட ராகு கேது இவங்க யாரு? நிழல் கிரகம். இவங்க நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களும் இல்ல. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில குணாதிசயங்களும் இல்ல. இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவங்க. சோ அந்த வகையில இவங்களால வரக்கூடிய பாதிப்பையும் அசால்ட்டா சமாளிச்சிடலாம். சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது, அதாவது லக்னத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்திருக்கிறார். சோ இதை தொடர்ந்து தான் இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வகையில செல்வ செழிப்போட வாழக்கூடிய காலம் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. என்னங்க எடுத்த உடனே யோகமா வேலை செய்யுது. இப்ப கொஞ்சம் தெளிவா பார்க்கலாமா? மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்க 3 பேருக்கும் இது பொருத்தமாகும், பார்த்துக்கோங்க. சோ உங்களுக்கான பலன்கள் எப்படி நாங்க சொல்றோம்னா, உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் இப்போ எங்கெங்க இருக்காங்க, தனிப்பட்ட ஜாதகங்கள் வச்சு கிடையாதுங்க. இது பொதுப்படியான மேஷ ராசிக்கான ஜாதகத்தை வச்சு சொல்றது. ராசியில சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல, சூரிய பகவான் இவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில. சோ சூரியன் புதன் இவங்க 2 பேருமே தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்காங்க. அடுத்து தைரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான், அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான், அவர் கூடவே உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான். இதை தொடர்ந்து பஞ்சமஸ்தானத்துல பாம்பு கிரகமான கேது பகவான், லாபஸ்தானத்துல சனி பகவான், இவர் கூடவே ராகு பகவான். சோ 9 நவகிரகங்களும் இப்படி வலம் வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த கிரக மாற்றம்ங்கிறது 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம்ங்க. அடுத்து 8/6/2025 அன்னைக்கு உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம். அடுத்து 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறார். சோ இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் புதன் பகவானும் 2ஆவதா சூரிய பகவானும் இடமாற்றம் ஆகிறாங்க. அடுத்து 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறார். அடுத்தது கடைசியா 26/9/2025 அன்னைக்கு இந்த மாதத்துல சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறார். சோ இப்ப கிரக நிலையோட அமைப்பை பார்த்தாச்சு. இந்த மாதத்துல நிகழக்கூடிய 5 கிரக மாற்றத்தையும் பார்த்தாச்சு. சரிங்களா? சோ இதனால எந்த ஒரு காரியத்தையும் எப்படி முடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு ரகசியமா அதை ஃபாலோ பண்ணி காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேஷ ராசிக்கு ஜாக்பாட்னே சொல்லலாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? பண வரத்து அதிகமாகி இந்த மாதம் பொருளாதார நிலை ஓங்கி நிற்க போகுது. இதோட உங்களுடைய முயற்சிகள்ல கூட சாதகமான பலனை கொடுக்கும். முயற்சினா என்ன, நடக்குமோ நடக்காதோ செஞ்சுதான் பார்ப்போமே அப்படி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல அது தொட்டதெல்லாமே துளுங்கக்கூடிய காலம்னே சொல்லலாம். அதே போல சுதந்திர எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்க மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும். தொழில்ல வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு பெண்களோ ஆண்களோங்க எல்லாருக்கும் பொருத்தமாகும். இது நான் ஆணுங்க நான் பெண்ணுங்க அப்படின்லாம் மாத்திக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இது பொருத்தமாகும். உங்களுடைய வியாபாரம் தொடர்பா பயணம் போயிட்டு வருவீங்க. போட்டிகள் விலகுது. உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அனுசரிச்சு நடந்துக்கோங்க. நன்மைகள் அதிகமாகும். அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா, இதே போல தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி முன்னேற்றம் உண்டாகுது. பண வரவு திருப்தியை கொடுக்குது. அதே போல மேலிடம் உங்ககிட்ட நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறுது. இதெல்லாம் இருக்கட்டுமா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன்ல, உசிரே போனாலும் ஒரு விஷயம் மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொன்னேன்ல, என்னது டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். அதை நான் குறிச்சே வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. மேஷ ராசிக்காரங்க மனசுல பட்டதை படன்னு பேசக்கூடியவங்க தான். ஆனா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும். இது உங்களால முடியாத விஷயம் தான். அதுக்கு தான் சொன்ன, எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க பேசுறாங்களா, அவங்கள பேச விட்டு அவங்க கருத்துக்கள் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்க பாருங்க. அவங்க பேசிட்டே இருப்பாங்க, டக்குன்னு
வந்துட்டு இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தரப்பை சொல்ல வந்தோம்னா அது தேவையில்லாத வாக்குவாதமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உசிரே போனாலும் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க, மற்றபடி எல்லாமே சிறப்பா இருக்கும். ஸோ அடுத்ததா வாழ்க்கை துணையுடைய நலன்ல அக்கறை காட்ட போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகமாகி உங்களுடைய பொருளாதாரமே ஓங்கி உயர போகுது. முயற்சிகள்லையுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனமா செய்ய போறீங்க. இதோட கலைத்துறையில இருக்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பையும் நீண்ட நாட்களாக நீங்க செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுது. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, மதிப்பு மரியாதை கூடுறதுங்கிறது எல்லாருக்குமே பொருத்தமாகும். அதே போல அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். சோ யார் வந்துட்டு வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த அரசியல் துறையில இருக்கவங்க கட்டாயம் யோசிச்சு பேசணும். அதை எதிர்த்தரப்ப பேசுறோம் இல்லையா, நம்முடைய கட்சி சார்பாவே யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னா கூட என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு கூட 1க்கு 2 முறை பார்த்து யோசிச்சுக்கோங்க. மற்றவங்க கிட்ட கொடுத்து கூட உங்களுடைய நலம் பெருமைகளை கொடுத்து இது பேசினா கரெக்டா வருமானு கூட பார்த்துக்கோங்க. அதே போல எதை பேசுறதுக்கு முன்னாடியும் அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி டேட்டாஸ்ல கலெக்ட் பண்ணிக்கணுங்க. நீங்க உண்மையா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும்தான் பேசணும், முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? அரசியல் இருந்துட்டு இதெல்லாம் பேசாம இருக்க முடியுமா அப்படிலாம் சொல்லாதீங்க. பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா ஓரளவுக்கு உண்மையை பேச பாருங்க. ஆஹா அப்பெல்லாம் நாங்க வந்துட்டு மேஷராசிக்காரங்களா போய் பேசுறோம் அப்படின்னாக்கா அப்படி சொல்லிங்க. அரசியல் இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், யாரா இருந்தாலும் சரி பேசுறீங்களா வார்த்தையை இனிமையா பயன்படுத்த பாருங்க. அடுத்து உங்க நண்பர்கள் கிட்ட உறவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மனசுல துணிவு அதிகமாகுது. பண வரவுங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே திருப்திகரமா இருக்கும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடைய கருத்துக்களை கூறாம அனுசரிச்சு நடந்துக்கோங்க. சுமூகமான சூழல் ஏற்படுத்திக்கோங்க. கல்வியில முன்னேற்றம் உண்டு. இப்ப இதிலிருந்து மேஷராசி புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, சின்னவங்களோ பெரியவங்களோ நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க, இல்ல வீட்டுல கூட இருங்க, ₹1 சம்பாதிங்க இல்ல ₹1,00,00,000 சம்பாதிங்க. எந்த துறைகள்ல இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் திரும்பவும் சொல்ற எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போறதில்ல, பொறுமையா இருந்தவன் இந்த உலகத்தையே வெல்ல முடியும். இதுதான் உங்களுக்கான தாரக மந்திரம். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஜூன் மாதம் மாதிரி இந்த வருஷத்துல ஒரு சிறப்பான மாதத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி தொடரும். இப்ப தனித்தனியா சொல்றேங்க. பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பொதுவா காசு பணம் நல்லா வரும், பணத்துக்கு குறைவே இருக்காது. இப்போ ஒருத்தவங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்துல தனஸ்தானமும் சரி, தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சரி நல்லா இருக்கணும். சோ அந்த வகையில உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். சோ தற்போது சுக்கிர பகவான் ராசியில அமர்ந்து மாதத்துடைய தொடக்கத்திலேயே இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே நல்ல பணவரவு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியா நல்ல வலுவா முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியில அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடமான சூரியன் முதல் 15 நாட்களுக்கு ராசியில தனஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதே போல குடும்பத்தை நடத்துவதற்கு, தொழிலை நடத்துவதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்குது. பண வசதிகள் எல்லாமே கிடைக்குது. அடுத்து விரயசனி 12ஆம் இடத்துல விரயசனி, 7 சனி தொடங்கி உள்ள இந்த நேரத்துல சனி பகவான் விரயமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல வேலையில மாற்றம் உண்டாகும். உடனே பயப்பட வேணாம். என்னடா அது வேலை மாறுறோமே அப்படின்ட்டுலாம் அசால்ட்டா அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். பயப்படவே தேவையில்லை. நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதாவது வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சியையும் கொடுக்கும், முன்னேற்றத்தையும் கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இருக்க போகுது. அடுத்து திருமண யோகம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். மேஷ ராசிகளுக்கு 7ஆம் இடத்துக்கான அதிபதி சுக்கிரன். சோ சுக்கிரனுடைய அருளாசியினால திருமண யோகம் கூடி வருது. பெண்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மணமகன் அமைவாரு. அப்ப ஆண்களுக்கு அமைதியானதாங்க, உங்களுக்கும் தாங்க அமைதியா சூப்பரான உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வரணும் அமையுங்க. அதாவது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜூன் மாதத்துல முதல் 7 நாட்கள் நீச்சமாய் இருக்கிறார். 8ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாருங்க. அது 8ஆம் தேதிக்கு மேல திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த காரியம் வந்தாலும் சரி நல்ல வரன் அமையும், நல்ல கணவர் அமைவாரு, நல்ல மனைவி அமைவாங்க, அருமையான வாழ்க்கை துணை அமைய கிடைக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைந்த மனைவி அமைவாங்க. காதல் உறவுகள் எல்லாம்
வளரக்கூடிய நேரங்க இது. அடுத்து மாணவர்களுக்கு, பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு அருமையான மாதமாய் இருக்க போகுது. சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஆசிரியருடைய உதவிகள் கிடைக்கும். குறிப்பா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இந்த மாணவர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போன பிறகு நல்ல உயர்கல்வி விரும்பிய துறைகள்ல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய படிக்கக்கூடிய துறைகளுமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, அதாவது எதிர்காலத்துக்கு அதீத பலன்களை தரக்கூடிய துறைகளாகவே அமையும். ஒட்டுமொத்தமா மேஷ ராசிக்கு வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க. அதே போல மூத்தவர்களுடைய ஆசீர்வாதத்தால வாழ்க்கையில நல்லது நடக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். அலுவலகத்துல உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அட சூப்பர்மா, கேட்கவே நல்லா இருக்கு. இப்ப ஜூன் மாதம் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற. ஆமாங்க, இப்ப வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்த ஜூன் மாதம் மேஷ ராசிக்கு பொது பலன்கள். இப்போ மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது. முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம்ங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறார். குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளால கவலை, இந்த நிலையில மாற்றம் வருது. லாபஸ்தானத்துல கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனியும் யோகக்காரனான ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது. மூடி கிடந்த தொழில் கூட மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளியூர் பயணத்தால லாபம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது. தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம். குரு பகவானுடைய பார்வையினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன், சொந்த வீடு வாங்குவதற்கான வெற்றியும் உண்டு. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அரசு வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல தெளிவு இருக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ, கூலி வேலை செய்தாலும் சரிங்க, நெருக்கடிகள் விலகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 17ஆம் தேதி இந்த ஒரு நாள் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரிங்க, குறிப்பிட்டு நீங்க தொடங்கணும். இது நல்லதே நடக்கும் இந்த நாட்களில் செஞ்சீங்கன்னா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகுது. அடுத்து பரணி நட்சத்திரம். வாழ்க்கையில் எப்போவுமே முன்னேறணுங்கிற நோக்கத்தோடு நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய சஞ்சாரம்ங்கிறது மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. பொன் பொருள் சேருது. சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் நனவாகுது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. தொழிலை விரிவு செய்வதற்காக வங்கியில நீங்க கேட்ட பணம் உங்க கைக்கு கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். சேமிப்பு உயரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால குடும்ப சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எதையுமே பேசி தீர்க்க பாருங்க. குழந்தைகள் மீது அக்கறை எடுப்பீங்க. அவர்களுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலோங்குது. வீண் பிரச்சனையை சந்தித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் உருவாகுது. லாப குருவால வியாபாரத்துல கவனம் அதிகமாகுது. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னாக்க நல்ல வேலை அமையும். இதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவு சாதகமா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தொண்டர்களோட பலம் கூடுது. அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 16, 19 இந்த 2 நாட்களை உங்க தேவைக்கு, உங்க நல்ல காரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும், நன்மைகள் உண்டாகும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். எடுத்த வேலையை முடிக்கிறதுல நம்ம தான் முதல்ல இருக்கணும். இதை நினைக்கிறது தான் உங்களுடைய குணம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது யோகமான மாதம், நன்மையான மாதம். குடும்பஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. வரவு செலவுல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏன்னா இந்த நேரத்துல ராசிநாதனோட சஞ்சாரம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் அமர்வதனால அவர் நீச்சமாகி இருக்கிறதுனால பெரிய அளவுல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் போகும். உடல் நிலையில தெளிவு இருக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது. அதன் பிறகு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் இணைவது
அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுது. பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்ல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மாறுது. அதற்கேற்ற வருமானம் வருது. வாங்க நினைச்ச இடத்த கூட வாங்குவீங்க. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது. முன்னேற்றமான நிலை உண்டாகுது. சிறு வியாபாரிகளுக்கு கூட எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்கு வர்த்தகத்துல லாபம் உண்டாகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிபதி குடும்ப